சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 10,080 கிடைக்குது அப்படின்னா அசல் தொகை என்ன கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா இந்த வட்டியும் காலத்தையும் பெருக்குங்க. இங்க 8%, இங்க 5 ரெண்டையும் பெருக்குனா 40%. ஸோ 40% எப்படி எழுதுவோம்? 40%. 40% எப்படி எழுதுவோம்? 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ அப்படி 20ஆல் கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 5. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 5 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 5 பிளஸ் 2 அதாவது 5 இது வட்டிக்கான ரேஷியோ, இது அசலுக்கான ரேஷியோ. ரெண்டை ஆட் பண்ணா மொத்த தொகை. அப்ப 5 பிளஸ் 2 7 அப்படிங்கிறது மொத்த தொகையான ரேஷியோ. ஸோ மொத்த தொகையான அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருவாங்க? 10,080. 10,080. ஸோ 7க்கு 10,080னா அப்ப 5க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 இன்ட்டு 10,080 வகுத்தல் 7. 10,080 அப்படியே 7ஆல் கேன்சல் பண்ணா 1440. ஸோ 5 இன்ட்டு 1440 இஸ் ஈக்குவல் டு 7,200. ஸோ அசல் பார்த்தோம்னா 7,200. ஸோ இது அப்படியே டேரக்டா இந்த வட்டி பிளஸ் இந்த காலத்தை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மொத்த அமௌண்ட் இது வரும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஸோ இங்க ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,400 எனில் அசல் தொகை காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.